கிருஷ்ணகிரின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல சுந்தர் அப்படின்னு ஒருத்தர் பிரியாணி கடை வச்சிருந்தாரு. ஆனா அவரை தொப்பி மாமான்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவர் தொப்பி போட்டுக்கிட்டு பிரியாணி செய்யற அழகே தனி. தொப்பி மாமா காலையில எந்திரிச்சதும் டேஸ்டா பிரியாணி செஞ்சு ஊர்ல இருக்கிற மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ தொப்பி மாமா கொண்டு வர சுவையான பிரியாணியோட வாசனை வந்ததும் தொப்பி மாமாவோட பிரியாணி வருதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் உடனே சாப்பிட வந்துருவாங்க. தொப்பி மாமாவும் விவசாயிகளுக்குன்னு ரொம்ப ஆசையா அவரே உட்கார்ந்து பரிமாறுவாரு. கஷ்டப்படுற ஏழை மக்கள் கிட்ட மட்டும் அவர் ரொம்ப கம்மியா காசு வாங்கிட்டு பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் ஏழு மக்கள் கிட்ட கரிசனம் காட்டுவதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவரு சின்ன பையனா இருக்கும்போது அவரோட வயசான பாட்டி தான் அவரை வளர்த்தாங்க. தொப்பி மாமா அவருடைய இளமை காலத்துல ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டாரு. ஆனாலும் அவரோட பாட்டி நல்லா அவரை கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் பாட்டி கூட கடை தெருவுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிரியாணி கடைய பார்த்தாரு. அதனால பாட்டி கிட்ட, பாட்டி, எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, வாங்கி கொடுங்களே. சுந்தர், என் செல்லம் தானே நீ, பாட்டி கிட்ட காசு இல்லப்பா, இன்னொரு நாள் நான் வாங்கி தரேன், சரியா அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப ஏக்கத்தோட பிரியாணிவே திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு நடந்து போனாரு. அதனாலதான் பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கும் கஷ்டப்படுற ஏழைகளுக்காக ரொம்ப கம்மியா காசு வாங்கிட்டு பிரியாணி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் காலையில ராமு, சுரேஷ்ன்ற ரெண்டு சின்ன பசங்க பள்ளிக்கூடம் போற வழியில தொப்பி மாமாவோட பிரியாணி கடைக்கு வந்தாங்க. அவங்க கையில காசு இல்லாததால அவரை எப்படியாவது ஏமாத்தி சாப்பிடணும்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட, மாமா, எங்க ரெண்டு பேருக்கும் பசிக்குது, 2 பிரியாணி கொடுங்க. அடடே, பசிக்குதா குட்டி பசங்களா? இதோ உடனே தரேன், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி மாமா 2 குட்டி பசங்களுக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டாரு. ஆனா மனசுல கெட்ட எண்ணம் இருந்த அந்த பசங்க அவருக்கு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க. அதனால அவருக்கு வருத்தம் இருந்தாலும் அந்த 2 பசங்க கிட்ட இருந்த கெட்ட பழக்கத்தை மாத்தணும்னு அவரு நினைச்சாரு. அதனால அந்த பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் அவங்களோட ஆசிரியர்கிட்ட புகார் பண்ணிட்டாரு. அதனால அவர் மேல ரொம்ப கோவத்துல இருந்த ராமுவும் சுரேஷும் பள்ளி முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய கல் எடுத்து அவரோட பிரியாணி பானையில எரிஞ்சிட்டாங்க. அதனால மண்பானை உடைஞ்சு பிரியாணி எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. அத பாத்துட்டு தொப்பி மாமாக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப நல்லவராயிருந்த தொப்பி மாமா அந்த சின்ன பசங்களை மன்னிச்சுட்டு சந்திக்கு போய் வேற ஒரு மண்பானை வாங்கலாம்னு போனாரு. எவ்வளவோ கடைய தேடி பார்த்தும் ஒரு கடையில அவருடைய பாட்டி மாதிரியே ஒரு பாட்டி அம்மா நிறைய மண்பானை வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அத பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அட, என்ன இது, நம்ம பாட்டி மாதிரியே இருக்காங்களே இவங்க கிட்டயே நம்ம மண்பானை வாங்கிக்கலாம். பாட்டி, எனக்கு ஒரு மண்பானை வேணும். இந்த பானையை எடுத்துக்கோ தம்பி, இது ரொம்ப ராசியான பானை, உனக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி மாமா கிட்ட ஒரு பானைய அந்த பாட்டி கொடுத்தாங்க. அவரும் அந்த பானைய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. தொப்பி மாமாவோட பிரியாணி பானை உடைந்து போனதுனால அவரால விவசாயிகளுக்கு பிரியாணி கொடுக்க முடியல. அதனால அவங்க அன்னைக்கு பழைய சோறு தான் சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் மறுநாள் பழையபடி அவர் அந்த புது பானையில பிரியாணி செஞ்சாரு. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்த ராமுவும் சுரேஷும் அவர் பழையபடி பிரியாணி செய்யறத பார்த்துட்டு ஓரமா நின்னாங்க. தொப்பி மாமா பிரியாணி செஞ்சு முடிச்சதும் வழக்கம் போல வயல்ல வேலை செய்யற விவசாயிங்களுக்கு பிரியாணி கொண்டு போய் கொடுக்க போனாரு. அவரை பார்த்து விட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சாங்க. எல்லாரும் பழையபடி பிரியாணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட வீட்டுல வச்சிருந்த பிரியாணி பானையில பிரியாணி குறையவே இல்ல. அத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. பிரியாணி பானைய வீட்டுக்குள் எடுத்து வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. உடனே இன்னொரு மண்பானை எடுத்துட்டு வந்து பிரியாணி நிறைய இருக்கிற அந்த பானையிலிருந்து எடுத்து காலியா இருக்கிற பானையில போட்டாரு. அப்படி எடுத்து போடும்போதும் கூட அந்த மந்திர பானையிலிருந்து பிரியாணி குறையவே இல்லை. அப்போ இந்த பானை அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் மாதிரியான ஒரு பானைன்னு புரிஞ்சுகிட்டாரு. அதத்தான் அந்த பாட்டி இப்படி சொன்னாங்கன்னு புரிஞ்சுகிட்டாரு. அதுக்கப்புறம் வயல்ல வேலை செய்யறவங்க மட்டும் இல்ல, சந்தையில கஷ்டப்பட்டு உழைக்கிற சிறு சிறு வியாபாரிகளுக்கும் பிரியாணிய விலை இல்லாம கொடுத்துட்டு வந்தாரு. அதனால எல்லா மக்களும் சந்தோஷமா வந்து அவர் கடையில சாப்பிட்டு போனாங்க.
தொப்பி மாமாவுடைய பிரியாணி பானையை உடைத்த அந்த 2 சின்ன பசங்களும் மன்னிப்பு கேக்கறதுக்காக அங்க வந்தாங்க. அவங்களையும் பெருந்தன்மையோட கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போட்டாரு தொப்பி மாமா. அதுக்கப்புறம் தொப்பி மாமா அந்த பானையில பிரியாணி செஞ்சு அந்த ஊர் முழுக்க தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாரு. மக்களும் சந்தோஷமா சாப்பிட்டு போனாங்க.